உன் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல? வாழ வச்சு கொடுத்தா கருப்பசாமி என்ன சாமி விளக்கம்? கருப்பசாமி எனக்கு கேட்டது எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. பாக்கு பர்வ வள்ளியசாமி சாதாரணமா உன் பிள்ளைகிட்ட கேட்கறது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆனா வந்து சாமி எனக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா என்னோட புள்ள வந்து தவறிடுச்சு சாமி. ஒரு வேலை நாங்கள் கூட்டிட்டு வந்து நான் காப்பாற்றிருக்கேன் சாமி. அதே போல கருப்பசாமி இருக்கிறது அது முடிஞ்சது போனது போயிடுச்சு. இருந்தாலும் அந்த துயரத்தை என்னால் தாங்க முடியல. இருக்கிற என் பையன் இன்னொரு பொண்ணு அதுக்காவது எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் சாமி. ஏன்னா இதுக்கு மேலே தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை சாமி. இல்லையா? எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. கருப்பசாமி உங்ககிட்ட நான் மண்டியிட்டு வேண்டின வேண்டுதல் ஒவ்வொன்றும் பொய்யா போனதா சரித்திரம் இல்லை. முதல்ல உங்களிடம் நான் வாக்குக்கு வந்த போது என்னிடம் 5 பைசா பணம் காசு எதுவுமே இல்லை. இவர் நம்மளை கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரான்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனால் வந்து கூப்பிடலை. பாக்கு கூப்பிடாம என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உன் புள்ள கேட்டு இது பண்ணி சாமி எனக்கு நிலத்துல பிரச்சனை, அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நிலத்துல பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, நிலத்துல வந்து வெள்ளாமை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அந்த நிலத்துக்கு சர்வீஸ் நான் வாங்கி தரேன், சர்வீஸை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கு அப்புறம் சர்வீஸ் வந்தது. எவ்வளோ பணம் கட்ட சொன்னாங்க? ஒரு 2 லட்சம் ரூபா பணம் கட்டுதுங்க சர்வீஸ் வந்து சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது சாமி நான் ஏழை நான் இல்லாமப்பட்டவன், எனக்கு யாரும் துணை இல்லை, என் பிள்ளைக்கு யாரும் துணை இல்லை, தான் கையை கொண்டு தான் கரணம் பாயணும். அப்படிங்கும் போது 2 லட்சம் ரூபாய் எனக்கு கட்டக்கூடிய வசதி இல்லை சாமி. ஆனால் எனக்கு கரண்ட் வேணும், என்ன பண்ணுறது தெரியல சாமி அப்படின்னு சொல்லி என்னோட புலம்பு இல்லையா? சரி ஒன்றும் பயப்படாது, யாரு இல்லைன்னு நீ சொல்லாது. எப்படி யாரு இல்லைன்னு நீ சொல்லாது. யாரு இல்லைனாலும் கருப்பசாமி நான் அவன் கூட இருக்கிறேன். பணம் காசு இல்லைனாலும் கருப்பசாமி நான் அவன் கூட இருக்கிறேன். நீ பணமே கட்ட வேணாம், உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? வந்துச்சா வரலையா? எப்படி வந்துச்சு? ஃப்ரீ சர்வீஸே வந்துருச்சு இல்லையா? அதுதான் கருப்பசாமி இல்லையா? அப்படி ஃப்ரீ சர்வீஸ் வந்து எல்லாமே வெள்ளம் பண்ணியாச்சாமி. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா என் பிள்ளைக்கு நடந்ததை வச்சு நினச்சி பார்க்கும்போது தான் என்னோட பையனுக்கு அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. அதுக்கு தான் மெயினாக நான் வந்து இந்த பாக்குக்கு வந்தேன் சாமி. சாமி அது என்னோட புள்ள இல்லை, உங்களோட புள்ள நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது என் பிள்ளைய நீ என் பிள்ளைய சாமி உன் பிள்ளைய நீ காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க வந்துருக்கணும்னு சொல்லி தான் கருப்பசாமி சொல்லுங்க. எப்படி அப்படியே கடனெல்லாம் அடைச்சு கொடுத்து புரியுதா? அந்த நிலத்துல மறுபடியும் வெள்ளாம பண்ண விட்டு புரியுதா? உன் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல? வாழ வச்சு கொடுத்து இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்ததுதான், இது சத்தியம்.